புலம்பெயர் நாடுகளில் வாழும் ஈழத்தமிழ் இளைஞர்கள் மற்றும் திருமணமானவர்களை ஏமாற்றி பெருந்தொகை பணத்தை கொள்ளையடித்த பெண் தொடர்பில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகி உள்ளன. யாழ்ப்பாணம் கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த திவ்யா என்ற இளம் யுவதியே இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டு வருகின்றார். புலம்பெயர் நாடுகளில் உள்ள பலருடன் சமூக வலைதளங்களூடாக தொடர்பு கொண்டு காதல் உறவை ஏற்படுத்துவதுடன் அவர்களுடன் அந்தரங்க உரையாடல்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். தனது அந்தரங்க புகைப்படங்களை பெண் சபலம் கொண்ட வெளிநாட்டு வாழ் தமிழர் சிலருக்கு அனுப்பி அவர்களிடமிருந்து பெருந்தொகை பணத்தை கறந்துள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த பெண்ணின் மோசடியில் சிக்கி பிரித்தானியாவின் லண்டனில் வாழும் ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பெண்ணை நம்பி பெருந்தொகை பணத்தை இழந்த நிலையில் அவரின் உண்மை முகம் தெரிய வந்தபோது தாங்கிக் கொள்ள முடியாத நிலையில் பெருந்தொகை தூக்க மாத்திரைகளை உட்கொண்டு உயிரை மாய்க்க முயன்றுள்ளார். பல புலம்பெயர் இளைஞர்களை திருமணம் செய்வதாகவும் ஏமாற்றி கோடிக்கணக்கான பணத்தை பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். திவ்யா என்ற இந்த பெண்ணின் மோசடிக்கு அவரின் சகோதரியும் உடந்தையாக உள்ளமை தெரிய வந்துள்ளது. ஏமாற்றி பெறப்படும் பெருந்தொகை பணம் அவரின் சகோதரியின் வங்கி கணக்குகளில் வைப்பு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஏமாற்று பெண்ணின் குடும்பம் யாழ்ப்பாணத்திலும் பல்வேறு சமூக சீர்கேடான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் போலீசாரின் உதவியுடன் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.